ஹாய் வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த 1 வீக் ஓட்டின ஏனிங்க தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஃபுல் டீட்டெயிலாக ஓலா ரேப்பிடோ 2 செல்லில் ஓட்டினது. ஓலா வந்து நான் இன்கமிங் முன்னாடியே சொல்லிடுறேன், 2200 ஓட்டிருக்கோம் ஓலாவில். ஏன்னா ஓலாவில் தான் நமக்கு கேமரா வச்சுருச்சு, அதில் பார்க்க முடியாது. 2200 ரேப்பிடோலையும் 2 ரேப்பிடோ இருக்குது. 2த்துலையும் எவ்வளோ ஏனிங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. சொன்னது இந்த வாரம் எவ்வளோன்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 962 ஏன் பண்ண ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டேன். ஈவினிங்ஸில் போயிட்டு இந்த வீக்குன்னு இருக்குல்ல, வீக்கை கொடுத்துட்டா இந்த வாரம் எவ்வளோ ஓடணும்னு வந்துச்சு பார்த்தீங்களா, 8746 மொத்தம் 59 ஆர்டர் கம்ப்ளீட்டர். 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 20ஆம் தேதி வரைக்கும், புரிஞ்சுங்களா? மொத்தம் ஆர்டர் இருக்க பாருங்க, இவ்வளோ நீங்கள் ஓட்டிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8746 கணக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 14 to 20 பார்த்துக்குங்க. 14 to 20 ஜூலை 14 to 20 2605 சாரி 665 பார்த்தீங்களா? இதுதான் இதோட ஏனிங்க. மொத்தம் கால்குலேஷன் போட்டலாம். ஒரு செல்லில் 9000 வச்சுக்கோங்க. 9000 ப்ளஸ்ஸு ஓலாவில் ஒரு 2200 ஓகேங்களா? இதில் ஒரு 2100 வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த வீக்கு நாங்கள் ஓட்டினது பார்த்தீங்கன்னா 13300 ஓட்டியிருக்கோம். ஒரு வாரத்தில் மொத்தம் ஏனிங் பார்த்தீங்கன்னா 13300 ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கேஸ் வந்து ஒரு நாளைக்கு 300 நீங்கள் 14300 ஒரு நாளைக்கு கேஸ் 300 நீங்கள். ஐயோ, ஒரு நாளைக்கு கேஸ் கம்பல்சரி 300 வச்சுக்கோங்க. 300 இன்ட்டு இன்றைக்கி நான் நாட்டியமோடு சேர்த்துக்கிறேன். 7 நாள் கணக்கு தான் அது மொத்தம் காசும். 2100 கேஸு, ஒரு 1000 சாப்பாடு செலவு வச்சுக்க. ப்ளஸ்ஸு ஒரு 1000 சாப்பாடு செலவு, டீ செலவு, சாப்பாடு செலவு போ. இதில் வந்து மைனஸ் 13000 வச்சு 13200 இது 10,000 இருக்கிற ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் நம்ம ஏன் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,000 மக்களே. ஓலா ரேப்பிடோ 2 செல்ல ஏன் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,100 பார்த்தீங்களா? 1 வீக்கான ஏர்னிங்ஸ், அதாவது 7 நாள். திங்கக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், இப்போ நான் வந்து 9 மணி வரைக்கும் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஓட்டலை. நம்ம கம்பல்சரி ரெகுலராக ஓட்டினா, நான் வந்து அதுவும் நேற்று வந்து சாட்டர்டே கொஞ்சம், அதுவும் காலைல வரைக்கும் தான் ஓட்டினேன். மதியத்துக்கு அப்புறம் ஓட்டலை. 2 நாள் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் போகிற சவாரி போகவே இல்லை. 2 நாளும் கம்மியாக தான் ஓட்டினேன். ஒரு 1000 2000 சேர்ந்தாலாம் ஒரு 15 வரைக்கும் 1 வீக் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்கன்னா. இதுவே சோம்பேறித்தனம் பட்டினா 8-9 தான் எடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு. இதில் கேஸ் செலவுலாம் போக ஒரு 10 12 கையில் எடுத்துலாம். நான் சொல்கிற மாரி ஓட்டினீங்கன்னா. இல்லைனா கண்டிப்பாக கையில் நிற்காது. எதுக்கு சொல்லலாம், காலையில் நீங்கள் 3 மணிக்கு சவாரி எடுத்து 9-10 மணி வரைக்கும் ஓட்டினா டிராஃபிக் இருக்காது. அப்போ நல்லா ஏர்னிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு எடுத்து ஒரு 5 மணிக்கு ஓட்டினா கம்பல்சரி ஒரு 2 2500 வந்துடும். புரியுதுங்களா? அப்படி வரும்போது நீங்கள் ஒரு 1 வீக்காக சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 13 15 வரும். சப்போஸ் ஒரே ஒரு நாள் சவாரி கிடைக்கினாலும் ஒரு 12 10 கம்பல்சரி வந்துடும். ஒரு 2 2500 போனாலும் கையில் கரெக்டாக ஒரு பல்கமாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் எல்லாம் உங்கள் உழைப்பை போட்டால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து இப்போ புதுசாக ஆட்டோ தொழிலுக்கு வர புதுசாக நண்பர்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஆனால் ட்ரிங்க்ஸ் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஆட்டோ எடுக்கலாமா வேணாம்ட்டு தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு ஆட்டோவை எடுக்கக்கூடாது. ஆட்டோ எடுக்கும்போது உங்களுக்கான நிறைய பிரச்சனை வரும். சப்போஸ் போலீஸ் மடங்கினாங்களா 10,000 ஃபைன். அது மட்டும் இல்லாமல் வண்டியை சீஸ் பண்ணுறவங்க 10,000 கட்டினா தான் வண்டியை கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரிஜினல் ஆர்சி புக் எடுத்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நீ 10,000 கட்டின பிறகு தான் உங்கள் வண்டி புக்கே கொடுப்பாங்க. நிறைய டிமாண்ட் இருக்குது. புரியுதுங்களா? அதேமாதிரி ஒரு டைம் 2 டைம் 2 டைம்லாம் பண்ணால் வண்டி சீஸ் பண்ணி எடுத்துருவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் வாங்கினா பரவாயில்ல. நிறைய பேர் அது மாதிரி நடந்துருக்கு. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு வண்டியை ஓட்டாதீங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் புதுசாக ஆட்டோ தொழிலுக்கு வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். நான் காலையில் 10 மணி தான் ஏஞ்சிருப்பேன், 4 மணி தான் இருப்பேன்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் தான் அதனால் வரும், மற்றபடி ஏர்ன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு காலையில் 3 மணிக்கு வண்டி சவாரி எடுக்க பாருங்கள்.
உங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்கிறேன். ஏனிங்க வரலன்னா என்னன்னு கேளுங்க மக்களே. இப்போ தான் அவர் சேனலுக்கு வரைக்கும் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி நிறைய வீடியோ என்ன டீட்டெயிலாம் பொண்ணு மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக எந்த வீடியோனா போடலான்னு இருக்கேன் மக்களே. இப்போ தான் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.